ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது எனக்கு திடீர்னு கிடைச்ச ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பார்சல் வர சொல்ல தான் தெரியும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஏதோ புக் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு கொரியர் பாய் கிட்டேருந்து நம்ம பார்சல் வாங்கிட்டோங்க. வாங்கின்னு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம கை சும்மா இருக்குமா? ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணணும். இல்லைன்னா நம்ம தலையெல்லாம் வெடிச்சிடுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சிசர் எடுத்து பாக்ஸை பிரிக்கிறோம். பிரிச்சுட்டே இருக்கோங்க. ஒரு கையில் கேமரா ப்ளஸ் இன்னொரு கையில் அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக சிசர் வச்சு ஒரு வழியாக எப்படியோ நானும் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே சக்தி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பாக்ஸு உள்ளே இருந்தது. சரி, இது என்னதான் இருக்குதுன்னு நம்ம எல்லாம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கேரண்டி கார்டு இருந்தது. இது என்ன கேரண்டி கார்டுன்ட்டு எல்லாம் எடுத்து பார்க்கலாம், அதை ஒரு ஓரமாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற சக்தின்ற அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஓப்பன் பண்ணால் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்காத பொருள் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. வீட்டில் வந்து தூசியெல்லாம் அதிகமாக சேரும். அதனால் வேக்கம் கிளீனர் நானும் வாங்கணும்னு நினச்சேன். கடைசியாக ஒரு வழியாக அவரே எனக்கு வேக்கம் கிளீனர் வாங்கி கிஃப்ட் பண்ணாருங்க. இப்போ அதை அவர் தான் அன்பாக்சிங் பண்ணின்னு இருக்கார். என்னால் சுத்தமாக முடியல. அதனால் அவர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அன்பாக்சிங் வீடியோ நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அவர் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்ருக்காரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ளீனிங் பைப் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3 சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒயர் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்கங்க, கேபிள் ஒயரு. அடுத்ததாக ஒவ்வொரு கப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து டெமோ பேப்பர் கொடுத்துருக்காங்க. நாம் எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், எது எந்த பக்கம் வரணுன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு கப்பு மாதிரி வருதுங்க. அது வந்து ஏர் ஃபில்டருங்க. ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிட்டாரு. அடுத்ததாக வந்து இந்த ஏர் ஃபில்டருக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம அந்த ஒற்றை அடிக்கிறதுக்கான பைப்பை நம்ம இதில் செட் பண்ணிடலாங்க. செட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பைப்பு வேணுமோ நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து இதில் ஆம்பிப்ளேயர் தாங்க வச்சு டெமோ பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆம்பிப்ளேயரில் அதிகமான டஸ்ட்டு சேர்ந்துருக்கு. இது ஒரு சூப்பரான பொருள்ன்ட்டே சொல்லலாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் அடித்து சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சுங்க. இது எனக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்